234வது பாடல். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு கஷ்டம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்,
கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வளர்க்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வளர்க்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்தேன், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்தேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்கிறோமோ அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த பாட்டு வந்துச்சு. கரெக்டாக நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ தான் இந்த பாட்டு வந்துச்சு. எக்ஸாம்லாம் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்னத்துக்கு வேணும், ரிசல்ட் வேணும்ல. அப்போல்லாம் அடிக்கடி நான் பாடினது இந்த லைன் தான், நீ நினைப்பதற்கும் நான் ஜெபிப்ப. அந்த பாட்டு அடிக்கடி நான் பாடியிருக்கேன். ஆண்டோடைய கிருபை
அந்த சின்ன வயதுலேருந்தே ஏசப்பா எங்களை ரட்சித்ததுனால, அந்த இளம் வாலிப பிரயாயத்தில் ரட்சித்ததுனால, அபிஷேகித்ததுனால, ஆண்டருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் எனக்கு இருந்ததுனால ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எங்களுடைய சித்தப்பா வீட்டில் அடிக்கடி ஜெபம் நடக்கும், உபவாச ஜெபங்கள் நடக்கும், இரவு ஜெபம் நடக்கும். எல்லா வெள்ளிக்கிழமையும் எங்களுடைய பால்ரஜனை வந்ததுனால எல்லா ஊர்களையும் கிராமங்களில் இரவு ஜெபத்துக்கு எங்கள் அம்மா என்னையும் எங்கள் அக்காவையும் கூட்டிட்டு போனாங்க. அப்பெல்லாம் நாங்கள் அந்த பாட்டை பாடும்போது, ஏசப்பா என் வாழ்க்கையில் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எனக்கு செய்வார் அப்படிங்கிறத நான் அறிக்கை செஞ்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு உபவாச ஜெபம், வியாழக்கிழமை உபவாச ஜெபத்தில் இந்த பாட்டை பாடுறாங்க. எனக்கு ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் வரணும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஏன் நான் அதுக்கு சொல்கிறேன், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீ காலைல சாந்தாமா சொன்னாங்க, ஸ்கூலுக்கு இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு 10th படிக்கும்போது என்ன ஆகும், அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகும். அடிக்கடி ஆமாம். இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்கள் அம்மா நல்ல சாப்பாடு கொடுத்து ரெட்டை சடைச்சு நல்லா பின்னி விட்டு, எங்கள் வீட்டில் இது மாதிரி பூச்செடிலாம் நிறைய உண்டு. எங்கள் அம்மா பூவை பறித்து, எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு ஆசை, பிள்ளைங்களுக்கு பூ வச்சு விடணும்னு சொல்லி. என் தள்ள பூ எங்கள் அக்கா வைக்க மாட்டேன், நான் தான் பூ வைப்பேன். பூ வச்சு விட்டு என்ன ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் எப்படி தான் மயக்க வருமோ தெரியாது, மயங்கி விழுந்து கிடப்பேன். எங்கள் மிஸ் ஆட்டோ பிடிச்சி என்ன வீட்டில் கொண்டு விடுவாங்க. நானும் என் அக்காவும் ஒரே கிளாஸ் படித்தோம். எங்கள் அக்கா 10th முடிச்சுட்டு ஒரு வருஷம் கேப்பில் இருந்தால், அதுக்கப்புறம் எங்கள் 2 பேர் படிப்பிற்காக எங்கள் அம்மா ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து எங்களை படிக்க வச்சாங்க. அப்போ எங்கள் அக்கா வந்து நல்லா படிப்பா, அவள் டாப் 1. அவளுக்கு நேர 1வது ரேங்க்னா நான் 11வது ரேங்க் இருப்பேன். அவளுக்கு நேர 10வதுக்கு கீழே, அவள் 2வது ரேங்க்னா நான் 12வது ரேங்கில் நிற்பேன். இந்த ரேஞ்சு தான் ஏன் ரேஞ்ச். எல்லாருக்கும் மிஸ்ஸுங்களுக்கு எங்கள் அக்கா வந்து பயங்கர படிப்பு. அவளுடைய பேப்பரை எடுத்து ஃபஸ்ட் 40 மார்க் 1 வெட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு மார்க் போட்டலாம் சாரதாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா மிஸ்ஸும் இவள் பாஸ் ஆயிடுவாளா, எக்ஸாம் அந்த ரிவிஷன் எக்ஸாம் வரும்போது ஃபுல்லாக ஒரே மயக்கம் தான், எப்படி தான் மயக்கம் வருமோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல ஊழியக்காரங்களை, அந்த எங்களுடைய ஊழியக்காரனை பால்ராஜனை வந்து அடிக்கடி நான் படுத்தே கிடப்பேன். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே படுத்து கிடப்பேன். எங்கள் அண்ணன் எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிட்டு வருவாங்க, வீட்லேயே நான் வீட்டில் படுத்து கிடக்கா, ஸ்கூலுக்கு போலையா, போனா தம்பி மிஸ்ஸு கொண்டு விட்டுட்டாங்க. அந்த அண்ணன் படுத்து கிடக்கும் போது அந்த அண்ணன் முழங்கால் போட்டு என் காலுக்கு, என் தலைக்கு பக்கத்துல அவங்க கையை கொண்டு வந்து என் தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையோடைய படிப்புக்கு விரோதமா போராடுகிற எல்லா பிசாசும் கட்டப்படட்டும்னு சொல்லி சொல்லி ஜோம் பண்ணாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுக்கு அப்புறம் அந்த காய்ச்சலும் வரல, அந்த மயக்கமும் வரல, அந்த தூக்கமும் வரல. ஆனா பயம் என்ன வரும், ஒழுங்காவே படிக்கலையே எப்படி வரும் அப்படின்னு ரொம்ப பயந்தேன். ஆனா இந்த வசனம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டு அந்த டைம்ல தான் வந்துச்சு. நான் ஒரு நாள் ஆண்டவர்ட்ட நல்லா அழுது ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் பாஸ் ஆயிடணும். நான் பாஸ் ஆயிட்டு எங்க ஊர்லயே ஒரு டீச்சர் ட்ரைனிங் இருக்கு. அந்த டீச்சர் ட்ரைனிங்ல எனக்கு எப்படியாவது 2nd டிகிரி டீச்சர் ட்ரைனிங்க்கு எனக்கு சீட்டு கிடைச்சிடணும். சீட்டு கிடைச்சி பாஸ் ஆயிட்டா எங்க அந்த சிஎஸ்ஐலயே ஸ்கூல் உண்டு, எப்படியாவது 1ஆம் கிளாஸ் இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம டீச்சரா போயிடலாம். இது என்னுடைய திட்டம். எப்ப நான் 12ஆம் கிளாஸ் பரீட்சை முடிச்ச உடனே. ஆனா ஆண்டவர் அதே நாட்கள்ல என்கிட்ட பேசினார். எங்க ஊழியக்காரனை வந்தாங்கல்ல, நாங்க ரவுண்டா உட்கார்ந்துருப்போம் அந்த உபவாச ஜெபத்துல பாட்டு பாடிட்டு. அப்ப ஆராதனை நேரத்துல அந்த அண்ணன் சொல்றாங்க, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு. அப்ப யாரோ நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி அந்த வசனம் அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு, நான் தான் டீச்சர் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் டீச்சர் இல்லை, ஏசப்பா உங்க சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆராதனை முடிஞ்சிச்சு, அங்கே பாட்டு அங்கே மெசேஜ் முடிஞ்சிச்சு. திருப்பி எல்லாரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அங்க ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க அந்நிய பாஷையில பேசுவாங்க, இந்த அண்ணன் வியாக்கியானம் பண்ணுவாங்க. எல்லாரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும் போது அந்த அக்கா அமைதியா இருந்தாங்க. ஏன் தலையில கை வைக்கும் போது இந்த அக்கா அந்நிய பாஷை, ஐயோ இந்த அக்கா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த அண்ணன் வந்து என்ன சொல்ல போறாங்களோ அதே வசனத்தை திருப்பி சொன்னாங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளை விட என் வழிகள் உயர்ந்ததா இருக்குது, உன் வழிகளை விட என் வழிகள் மேலானதா இருக்கு. அந்த வசனத்தை சொல்லி, அப்ப அந்த வசனம் எங்களுக்கும் தெரியாது. அப்புறம் பைபிளை திறந்து ஏசாயில எடுத்துட்டேன் நான் வசனத்தை. அது அடிக்கடி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய சித்தம் ஒண்ணு. நான் நினைச்சேன், நான் நம்ம ஊர்லயே இருந்து காலேஜுக்கு மெட்ராஸுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, முடியவே முடியாது. நான் திருப்பி எங்கள் ஆட்சி கிட்ட போறேன். நான் எங்கள் ஆட்சி கூட இருந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஃபெயிலியர். படிச்சுட்டேன், எப்படியாவது நான் வேலைக்கு போயிடணும் ட்ரை பண்ணேன். எல்லாமே ஆண்டவர் எங்க தீர்மானிச்சிருந்தார், தாயின் கருவில் உருவாகும் போதே இந்த கன்னியம்மன் நகருக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், என்ன
உருவாக்கி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமா, நினைப்பதற்கு வசனங்களை அறிக்கை செய்யணும். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த வார்த்தை பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வழக்கர தாங்கும். நிறைய நேரத்துல பலன் இல்லை ஏசப்பா, இந்த காரியத்தை செய்ய எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிற நேரத்துல இந்த பாடலை ஒருவேளை வசனம் சொல்ல முடியல, பாட்டு பாட முடியும். பாட்டு பாட முடியல. இப்ப எல்லார் கையிலும் போன் இருக்கு. போன்ல என்ன இருக்கு? பாட்டு இருக்கு. எதையோ யூடியூப்ல ரீல்ஸ் அது இதுன்னு பாக்குறதுக்கு பதிலா பாட்டை போட்டு கேளுங்க. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும், படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்காலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்ம இன்னொரு மட்டும் அந்த பாடலாமா? அல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு எனக்கு நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு எனக்கு நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், சத்தம் சொன்ன மற்றும் சத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சத்த சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சத்த சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், சத்தம் சொன்ன சத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சத்த சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சத்த சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், சத்தம் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆராதிக்கலாம், எல்லா வாயை திறக்கிறோம். ஆண்டவரை துதிக்க கர்த்தாவே. களி கூறுவோம், சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் எங்களை நீங்க தொடர செய்ய போறீங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த காலையில் நம்ம செய்தி கேட்டோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க என்ன ஆண்டவருக்கு விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்றீங்களோ கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். எல்லா வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்ன தொடரும் ஆண்டவரே, எல்லாம் தேடி வரும். நீங்க பயப்பட வேண்டாம், உங்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தாய் தேற்றி வருவோம்,
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம மகிழ கிடைக்கும் எங்கள் குடும்பத்தின் மக்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இதுவல்ல சாத்தியத்திற்காக நேரத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த குடும்பத்தின் மக்களுடைய அழைப்பை ஏற்று நாம் முன்னாடி வந்திருக்கிறோம். அருகில் இருக்கிறவர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களையும் நாங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மேன்மையை கட்டளையிடும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்க பாடும்போது நம்ம சொன்னோம், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நினைவுகள் எல்லாம் குறுகினது. ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற அந்த எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் அது உயர்ந்தது. ஆகவே எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் அப்படின்னா இல்லை, ஆண்டவரை நோக்கி நாம பார்க்க போறோம். ஆண்டவரை நோக்கி நாம கூப்பிட போறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற ஒரு தெய்வம் இல்லையா? சரி, இந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். அதற்கு முன்பாக வந்திருக்கிறவங்க யாராவது எதற்காகவது புதிதாக வந்திருக்கிறவங்க உங்கள் குடும்பங்களுக்காக ஏதாவது விசேஷமாக ஜெபம் பண்ண வேண்டியது இருந்தது, இதுக்காக ஜெபம் பண்ணணும் ஐயா, நாங்கள் ரொம்ப நாளாக பாடப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான காரியங்கள் ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதற்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். சரியா? அது ஏதாவது முக்கியமான ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்குதா? அதுக்கு நல்ல சுகம் தரணும், யாருக்கு அந்த நல்ல சுகம் தரணும். நம்ம வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். சரியா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம இந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஹரி பிரதருக்காக நம்ம ஜெபிப்போம். சத்யதா சிஸ்டருக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்க அருமையான 2 பிள்ளைகள் பவித்திரனுக்காக துண்டிக்காவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த குடும்பத்தில் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தது ஒரு நோக்கம் தான். இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த மேலே நின்று ஜெபிக்கும் போது இந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா மக்களுக்கும் உரிய விடுதலையை கற்று தரட்டும். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பலவீனமான சகோதரன் ஆண்டவர் நல்ல பலனை, நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, தேவனுடைய மகிமையை, நல்ல ஒரு வேலையை, நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். சகோதரிக்காக நம்ம ஜெபம். சகோதரிக்கு ஆண்டவர் நல்ல பலனையும் கிருபைகளையும் தரும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். சகோதரியும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா பிரயாணங்களையும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். பிள்ளைகளை ஆண்டவர் ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி நடத்தும்படிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். அதுபோல சகோதரருடைய குடும்பங்களுடைய பெற்றோருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிப்போம். சகோதரியினுடைய குடும்பத்திற்காக, விசேஷமாக தாயாருக்காக, சக்கிதா சிஸ்டருடைய அம்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடந்த நாட்கள் நமக்காக பலவீனமாக இருந்தாங்க. இந்த நாட்கள் ஆண்டவர் அவங்களை பலப்படுத்தி இருக்கிறாங்க. நல்ல பூரண சுகத்தை ஆண்டவர் தரட்டும், நல்ல பலனை தரட்டும். ஆண்டவர் நல்ல கிருபைகளை தரும்படிக்காக நம்ம எல்லாரும் ஜெபம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுபோல சக்கிதா சிஸ்டருடைய சகோதரி குடும்பத்துக்காக, சகோதரிகளுடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். சத்யராஜ் பிரதருடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல சரத்ராஜ் பிரதருடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். சிஸ்டர் அஸ்வினி சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற 2 பிள்ளைகளுக்காக நாம ஜெபிப்போம். முத்திகாவுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். அதுபோல கிறிஸ்துவனுடைய அந்த அருமையான குட்டி பிள்ளைக்காக நாம ஜெபிப்போம். கர்த்தருடைய மகிமை இந்த குடும்பத்தில் வெளிப்படும்படிக்காக ஜெபிப்போம். அருகிலிருந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த ஜெபத்தோடு இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்போ இந்த வேளையில் இந்த குடும்பத்தின் மீது கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய கிருபை வெளிப்பாடட்டும். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர்
அதுபோல ஆமென். இந்த ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிற அருகில் இருக்கிறவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. அருகில் இருக்கிற குடும்பங்களை இந்த நாளின் ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா சிறியர் பெரியர் எல்லாரும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திற்காக, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக, அருகில் இருக்கிறவர்களுக்காக, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற எல்லா மக்களுக்காகவும், அதோடு கூட இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பெரிய ரட்சிப்பை கட்ட தரும்படிக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த ஏ பிளாக்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் கத்திர பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும்படிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவன் எல்லாவற்றையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது தம்பி பிபின் இப்பொழுது இந்த குடும்பத்திற்காகவும் எல்லா மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல கதாவே, மாலை வேலைக்காக நல்ல நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலையிலே கத்திரங்களை ஆண்டவரே, இந்த நல்ல குடும்பத்தில் ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்து உண்மை ஆராதிக்க பண்ணி நம்முடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலே கதாவே அருமையான ஆண்டவரே கதாவே அறிபுரதருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பம் முழுவதும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரோடு அவர்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவீராக. ஒரு குறை இல்லாமல் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவராக இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவருடைய குடும்பங்கள் எல்லாவரையும் உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா அங்கத்தினரும் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இவருடைய கர்த்தாவே சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகிதா சிஸ்டருடைய சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவீராக. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதோடு ஆண்டவரே இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் புதிதாக வந்திருக்கிறவர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு பதில் அளிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் கடந்து செல்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மன கண்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு இந்த தேசத்தில் இருக்கிற இந்த தெருவில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் குடும்பம் மூலமாய் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த குடும்பம் அவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய அன்பான கருத்துக்களை இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருந்து நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான கருத்துக்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? சகோதரி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யா, சகோதரி. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து 2015 வந்து ஒரு வீராபுரத்தில் இடம் வாங்கியிருந்தேன். அந்த இடம் வந்து இதுவரையும் பட்டா கிடைக்கல. நான் வந்து ஒரு 10 முறை வந்து எங்கள் தலைவராண்டு, அதுக்கடுத்து வந்து வருவாய்த்துறை, அப்புறமேட்டுக்கா வந்து ஆவடியில் வந்து வட்டாட்சியர் இந்த இடத்துலலாம் வந்து நான் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் அப்புறம் மனு அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஆனால் இதுவரையும் வரல. அப்புறம் நான் ஜபிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் அந்த இடத்துல வந்து நான் இப்போ காற்று மழையிலையும் பாம்புகளில் வந்து ரொம்ப போராட்டத்தில் தான் அந்த குழந்தைங்களை வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தேன் ஒரு 3 வருஷம். அப்புறம் ரொம்ப முடியல வேறு. அந்த இடத்துல முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மழையில் காற்று மழையிலே ரொம்ப முடியலையே குழந்தைங்களை வச்சுட்டு இதுனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து எங்கள் அக்காட்ட கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் சரி நாங்கள் தனி வாடகை வரணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே இருந்தோம். அப்புறம் இந்த இடத்துக்கு அவங்க கஷ்டமாக இருந்து நாங்கள் இந்த மாதிரி வீடு வைக்க ஆரம்பிச்சினாங்க. அப்புறம் கடலாண்ட இது பண்ணி பொருத்தனை பண்ணி நாங்கள் அந்த வீடு வாங்க ஆரம்பித்தோம். அப்போ வீடு வாங்க சொல்லும்போது வந்து நான் வந்து 2018 எனக்கு பேக் பெயின் வந்துச்சு. நான் சைதாபேட்டில் ஒர்க் பண்ணி சொல்லும்போது நாங்கள் இருந்து 5 வருஷமாக நான் நின்றுட்ட போது அங்கே வந்து எனக்கு கிராஜுவேட் பைசா வந்து எனக்கு வரணும். சரி, இந்த வீட்டுக்காக எனக்கு ஒன்றும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போனேன். அங்கே போயிட்டு செக்கு வாங்கியாச்சு. செக்கு வாங்கினது பேங்க்கில் போய் போட்டோம். நான் 5 வருஷமாக அந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணல. செக்கு கொடுத்த உடனே பேங்க்கில் ஏற்றிட்டாங்க. 2வது பைசா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வேறு அவங்களுக்கு பைசா வேறு கொஞ்சம் கட்டி ஆகணும். அவங்க வேறு மன கஷ்டமாக என்ன பைசா கொடுக்குறதுனால ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஜபிச்சுட்டு இருந்தேன். அவங்க
ஒரு அந்த அம்மா வந்து இந்த 1 லட்ச ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போட்டோன்னே இதுக்காக எடுக்க முடியாதுங்க, உங்களுக்கு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஏசப்பா நீங்கள் தான் பேசணும்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு 100 மேடம் என்ன கூட்டு என்ன பண்ணி இது உட்காந்துட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்களே கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, இந்த பைசா நான் போட்டு எடுக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க நம்பர் டோக்கன் நம்பர் போட்டு மேனேஜர் நீங்கள் ஒரு சைன் வாங்கினான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அடுத்த செகண்ட் 5 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிச்சு. அப்புறம் மறுபடியும் நான் அந்த பைசா எடுத்துன்னு மறுபடியும் வந்து இது கட்டி நான் இந்த இடம் வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த கடலாம் எனக்கு தேவையில்லாம் ஏசப்பா முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கடுத்து வந்து இப்போ எனக்கு தொடர்ந்து கொஞ்ச நாளாக வந்து இருக்கு, எனக்கு ஒரு 2-3 வருஷமாக வந்து நைட்டில் வந்து முதல்ல அடிக்கடி ஒரு 10 முறை ஒரு 8 முறை 9 முறை 1 பாத்ரூம் எனக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தோம். நான் அப்போ போவேன். அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து சுகர் இருக்கும், நீ இப்போ பாரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த வருஷம் ஜனவரி மாதம் நம்ம கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட் எடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நர்ஸமாக அவங்க பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து உனக்கு சுகர் இல்லை அப்படின்னாங்க. இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்க, உனக்கு ஹெச்பி ரத்தம் வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதில் எடுத்து 1 மாதம் ஆச்சு. நான் இப்போ தான் போயிட்டு 12ஆம் தேதி வாங்கி பார்த்தேன், அதுலேயே வந்து நார்மலாக வந்துச்சு. ஆனால் கத்திராண்ட ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த சுகர் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொடுத்தாரு. அதேமாரி வந்து நம்ம ஏ பிளாக்ல வந்து 2 பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய இருக்கிறதுனால வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, 2 பேர் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லைனாங்க. சரி இப்போ பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஜப வைக்க சொல்லி அவங்கள கூப்பிட்டு வர வச்சோம். அவங்க வந்து ஜபம் மூலிமா வந்து உபாச ஜபத்தில் ஜபிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் கிருபினால குழந்தை இப்போ இருக்குது. ஆண்டவர் கொடுத்துருக்க ஆண்டவருக்காக உடனே கொடி ஸ்தோத்திரம். ஏசப்பா இதுவரை செய்த எல்லா கிருபிக்காக நான் ஜபிச்சிருந்தேன். ஆண்டவர் நன்றியாக நல்லா பயன்படுத்தி எங்களை வழி நடத்தினார். ஏசு கிறிஸ்து நமக்கு நன்றி. நம்முடைய ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிற ஒரு தேவன். ஏசப்பாவுக்கு ஒரு பெயர் இருக்கு, என்னன்னு சொன்னால் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்போதுமே என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் உனக்கு வரலாம். நான் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இப்ப நான் சாட்சி சொன்னது போல கூப்பிட்டோம், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம், ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை தந்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இல்லையா? அப்போ கூப்பிடுகிறோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், விடுதலை தருகிறார், அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பல பிரச்சனைகள்ல இருக்கலாம், போராட்டங்கள்ல இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம்னா அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். அவருக்கு பதில் கொடுப்பார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த 2026 வருஷத்துல இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியில இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம். நான் சொல்றேன், அடுத்த கூடுதல் நமக்கு வருகிற முன்பதாக சில மாற்றங்களை தேவன் தருவார், விஸ்தாரங்களை தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை உங்க எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன், உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க இப்ப இருக்கிறது போல அல்ல, உங்களை நான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சில மேன்மையானவைகளை நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மணி 8 மணி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் நான் அதோடைய வார்த்தைகளை நான் உங்களோட கூட பேச விரும்புவேன். எல்லாம் குட்டி பிள்ளைகள் எல்லாம் வைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், குட்டி பிள்ளைங்களை வைத்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குட்டி பிள்ளைங்களை வைத்துட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, பெரியவங்க எல்லாம் வந்து அப்படியே காலம் மடக்கி உட்கார்ந்து இருக்கிறவங்க. பாஸ்டர் நீங்க நின்று எந்திரிச்சு நீங்க உங்க பாட்டுக்கு அப்படி இருக்கிறீங்க, நாங்க உட்கார்ந்து மேலுக்கு உட்காந்துக்கோங்க, முட்டியெல்லாம் வலிக்கு, எங்க காலெல்லாம் வலிக்கு, காலை நீட்ட முடியல. சில பேருக்கு உட்காரணும்னாலே காலெல்லாம் நீட்டினாதான் வந்துட்டு சரியா வரும். அதனால நான் உங்களை ரொம்ப நேரம் அவங்க கஷ்டப்படுத்த விரும்பல. வேகமாக ஒரு 15-20 நிமிஷத்திற்குள்ள ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போறோம். இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிற நேரத்துல நீங்க ஒரு காரியத்தை மட்டும் நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம கேட்க போகிறது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை.
இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும். விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில கூடாதது ஒன்றுமே, தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததே வார்த்தையால படைத்தார். உலகத்தை எப்படி படைத்தார்? வார்த்தையால படைத்தார். இந்த உலகம் வந்துட்டு பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருள் நிறைந்ததுமா இருந்துச்சாம். ஒண்ணுமே கிடையாது. நீங்க சிந்தித்து பாருங்களேன். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. உங்க கண்ணு முன்னால என்ன தெரியுது? கண்ணை நல்ல மூடுங்க. என்ன தெரியுது? என்ன தெரியுது? இருட்டா இருக்கா? ஒண்ணுமே தெரியல. ஆனா நிஜமா தான் இருக்கா? சரி, கண்ணை மூடுனா நமக்கு இருட்டா இருக்கு. ஆனா அதே மனிதர்கள் நம்ம இப்போ இன்னைக்கு இதெல்லாம் பாக்குறதுனால நம்ம கண்ணை மூடிட்டு இந்த மரம் இருக்கு, பாஸ்டர் நிக்கிறா, இப்படி நம்ம ஒரு இமேஜின் பண்ணோம்னா எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லை. இது ஒண்ணுமே நம்ம கண்களால பார்க்காதது. இப்போ நீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம கண்களால பார்க்கறதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய சிந்தனையில கொண்டு வர முடியும், இமேஜின் பண்ண முடியும். வானத்துல பல ஆயிரம் கோள்கள் இருக்கு. எதையாவது எப்படியாவது இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு முன்னால வருதா? தெரியாது. கண்ணுக்கு அது தெரியல, அது இருக்கு. நட்சத்திரங்களே என்ன எண்ணி முடிக்கலையா? நட்சத்திரம் வானத்துல நட்சத்திரம் இல்லை. சரி, ஓகே. விஞ்ஞானிகள் கூட இந்த நட்சத்திரங்களை எண்ணி முடிக்கல. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு புதிராகவே இருக்கிறது. அதுல ஒரு ஆச்சரியமானதாக இருக்கிறது. எல்லாத்திலையும் ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஏன் சொன்னா, கடவுளுடைய சிருஷ்டிப்பை மனிதனால எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. ஈவன் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் இப்படிதான் நாளைக்கு நடக்கும் கூட என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அந்த பூமி முழுவதுமாய் மனிதன் எதையுமே விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறார். அவருக்கு அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நடக்கும். அப்போ அந்த ஒரு வார்த்தையை மட்டும், இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் வாசிங்க. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதை கத்தோலிக்க பைபிள், ஆர்சி பைபிள் எனக்கு கொஞ்சம் தெளிவா, அதாவது இப்ப இருக்கிற நம்ம புரிந்து கொள்ளுகிற தமிழ்ல படிக்கும் போது இந்த சமூகம் அப்படிங்கிறதுக்கு அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். எனது பிரசன்னம். நாம், அதாவது பிரசன்னம்னா என்ன? இப்போ ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிற, ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் பிரசன்னம் என்னுடைய, ஏன்னா நம்ம காணக்கூடாத தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறார். அவரை பார்க்க முடியல, அவருடைய பிரசன்னங்க இருக்கு. அவர் சொல்றாரு, 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினால நீங்க கூடி ஜெபம் பண்ணா நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஆண்டு சொல்றாரு, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே மோசே சொல்றாரு, ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வராமல் இருந்தால் எங்களை விட்டு எங்களை செய்யாதீங்க, அனுப்பாதிருங்க. நாங்க எதனால விசேஷமானவங்க இந்த பூமியில, நாங்க எதனால விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க எங்க கூட வருகிறதுனாலதான், நீங்க எங்க கூட வருகிறதுனாலதான் நாங்க விசேஷித்தவர்கள். அப்ப நம்ம கடந்த நாட்கள்ல நாம அதை தியானித்தோம். மோசே ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே நீங்க எப்போது எங்க கூட இருக்கணும், எப்போதும் எங்க கூட இருக்கணும். ஆண்டவர் எப்போதும் நம்ம கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா,
எல்லா தடைகளையும் அவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இக்கட்டுகள் வந்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலையை தருவார். அல்லேலூயா. எத்தனை எதிரிகள் நமக்கு போரிட்டு வந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவித்து காத்து நடத்துகிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு என்னோடு கூட இருக்கணும், எனக்கு முன்பாக செல்லணும் அப்படின்னு சொல்லி மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்ற, என் பிரசன்னம் உனக்கு முன்னாலே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு முன்னாலே போவேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நம்ம ஒரு காரியத்தை கேட்கணும், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்க கூட இருக்கணும். அல்லேலூயா. உங்க பிரசன்னம் எங்க கூடவே இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி தருவார். சரி, இப்போ அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் கூடவே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் கூடவே இருந்தார். எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாத்திராகமும் 13வது அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமும் 13வது அதிகாரத்துல அதனுடைய 21, 22 வசனங்களை கொஞ்சம் யாராவது வாசிங்க. இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் அவர்களை பகலிலே வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இரவும் பகலும் இந்த பிரசன்னம் எதற்கு கூட இருக்குன்னா அவங்களை வழி நடத்துகிறதற்கு. அல்லேலூயா. வாழ்க்கையே ஒரு பிரயாணம் தான். வாழ்க்கையே ஒரு பிரயாணம். பிள்ளைகளை பிறக்கிறோம், பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறோம். பிள்ளைகளை வளர்ந்து பிறந்தவுடன் நம்ம பெற்றோர்கள் நம்மளை வளர்த்து எடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நாம படித்தோம். என்னென்ன காரியங்கள் அந்த ஒவ்வொரு வயதிற்கு தகுந்தது போல படித்து முடித்து வேலைக்கு போனோம், திருமணம் செய்தோம், பிள்ளைகள் வந்தோம். இப்ப அடுத்தால நம்ம குடும்பங்கள் அப்படியே நடத்துகிறோம். ஆனா நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரயாணத்துல எவ்வளவு ஏற்றங்கள், இறக்கங்கள், எத்தனை கண்ணீரின் அனுபவங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள் எல்லாம் என்ன செய்யறோம், கடந்து வருகிறோம். எல்லாவற்றையும் கடந்து வருகிறோம். சில பேர் சொல்றாங்க, வாழ்க்கையில எங்களால நம்ம முன்னேறி செல்ல முடியாது, இந்த வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில இதுக்கு மேல எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் தங்களுடைய வாழ்க்கையையே வெறுத்து போகிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலையிலும் யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உன்னை வழி நடத்தும்படிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவர் எதற்கு நம்ம கூட இருக்கிறார்? நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம வாழ்க்கையில அவன் சரியான பாதையில நடத்துகிறதற்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே காரியத்தை திரும்ப சொல்றாரு, பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும். அல்லேலூயா. பகலில வழிநடத்தப்படுகிற அதே பிரசன்னம் இரவில் அவங்களுக்கு என்ன காட்டுதான்? வெளிச்சம் காட்டுகிறது. அந்த இருள் நிறைந்த இடத்துல அவன் எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடிக்கு, எந்த விதமான தீமைகளும் வராதபடிக்கு தேவன் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த 22வது வசனம் சொல்லுகிறது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. ஆமென். விலகி போகவில்லை. 21வது வசனத்தை கடைசி லைன் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு முன்னால செல்லுகிறார், நமக்கு வழி காட்டுகிறார், நம்மளை என்ன செய்கிறார்? நமக்கு வெளிச்சம் தருகிறார். வெளிச்சம்னா என்னது? நம்ம கால் இடராம நடக்கிறது, நம்முடைய கால் இடராம நடக்கிறதற்கு, தீமைகள் நம்மளை அணுகாதபடிக்கு. ஏன்னா இரவு நேரத்துல இருட்டு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆபத்துகளை குறிக்கிறது. அப்படிதானே? இருட்டு. நம்ம பகல்ல நம்ம தைரியமா எங்க வேணாலும் போகும். ஆனா இரவு நேரத்துல கொஞ்சம் வெளியே போனோம்னா பயமா இருக்கு. எத்தனை பேருக்கு ராத்திரி இருட்டுலன்னா வெளியே பயம்? எல்லாருக்கும் பயம். அப்படித்தானே?
ஆனா சில பேர்லாம் இருக்கிறாங்க தைரியமா எங்க வேணாலும் போவாங்க. எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் அதை சொல்றேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்றேன். அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு, அப்ப நான் சின்ன வயதுல என்னுடைய 16வது வயதுல நான் அவங்க கடையில ஒரு ஒர்க் பண்றதுக்காக போயிருந்தேன். அவருக்கு வயது வந்துட்டு 25. அவருக்கு எத்தனை? 25. நல்ல பெரிய வாலிபர். நான் அவரை அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். ஆனா நல்ல பெரியவர். அவருக்கு இருட்டுனா பயம். அவன் நல்ல சொந்தமா இது தாம்பரத்துல தான் அப்போ கடை வச்சிருந்தாங்க, துணி கடை வச்சிருந்தாங்க. நல்ல நான் உங்க கடைக்கு வேலைக்கு தான் வந்திருக்கேன். எங்க ரிலேட்டிவ் தான், சொந்தக்காரங்க தான். ஆனா அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தங்கி இருந்த அந்த பெரிய கோட்டர்ஸ் அப்போ இப்போ மாதிரி இல்லை. அப்போ வந்துட்டு பொதுவாக என்ன செய்யும், கோட்டர்ஸ்னா லைனாக வீடு இருக்கும். அதுக்கு பொதுவான ஒரு 2-3 பாத்ரூம் என்ன செய்யும் இருக்கும். அப்படி அங்கே வெளியே தான் போகணும், அங்கே தான் போகணும். இவருக்கு ராத்திரி உச்சா வந்துருச்சுன்னா போச்சு. ஏன் தூக்கம்? நானே கூட என்ன செஞ்சிடும், பாத்ரூம் போல யாரையா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம தான் போயிட்டு வந்துடுவோம். ஆனா அவருக்கு வந்துட்டு அவர் வாலிப பெரிய ஆளு. ஆனா பேசுறதெல்லாம் பகல் நேரத்தில் யாராவது அவர்களெல்லாம் வந்து பேச்சுனா வாய் கொடுத்து என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. பேச்சு திறமெல்லாம் இருக்கு. அவன் பகல்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாட்டே, யாரை பார்த்து பேசுனா, என்னைய பார்த்தா பேசுனா அப்படிலாம் அவன் வீர வசனங்கள்லாம் பேசுகிறவள் தான். ஆனா அந்த ராத்திரி வந்துருச்சுன்னா மனுஷங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ராத்திரி மனுஷர்களை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. உண்மையிலே பயப்பட மாட்டாங்க, சும்மா பேசுறது மட்டும் கிடையாது. மனுஷர்களை பார்த்தா டேய் வந்து பார் அப்படின்னு சொல்ற ஆளுதான். ஆனா ராத்திரி இந்த இருட்டு வந்துருச்சுன்னா, இருட்டு வந்துருச்சுனாலே நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியும். ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இப்பெல்லாம் பரவாயில்ல, இப்பெல்லாம் வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் உள்ளேயே வச்சு இருக்கிறோம். அந்த மாதிரி வெளியெல்லாம் சில ஆண்கள் இப்படிலாம் இருந்தா யோசிச்சு பாருங்க. மனைவியவா ஏம்மா எழுந்துருமா வாம்மா போவோமா அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த சில பெண்கள் எல்லாம் எப்படி என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். சரியா? அப்ப கவனிங்க, இருட்டு அப்படின்னு சொன்னாலே ஒரு பயத்தை குறிக்கிறது, அப்படிதானே? அது மாத்திரமல்ல, வெறும் சும்மா பயம் அப்படின்னு நம்ம சொல்றது மாத்திரமல்ல, இருட்டு நேரங்களில் சில விஷப்பூச்சிகள் மனிதர்களை தாக்குகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதானே? இவங்க பிரயாணம் பண்ற ஊருக்குள்ள தங்கல, வீட்டுல தங்கல, வனாந்தரத்துல தங்குறாங்க, வனாந்தரத்துல இருக்கிறாங்க. அப்ப எத்தனை பூச்சிகள் வரும்? சில நேரங்களில் நம்ம வீட்டை விட்டு, பொதுவாக நான் இன்னைக்கும் நானும் சொல்றேன், நாங்கள் விடிய காலம் ஜபத்துக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வரும்போது லைட்டை போட்டு கீழே பார்த்துட்டு தான் கால் வைக்கிறேன். ஏன்னு சொன்னா எப்போ வேணுமானாலும் எந்த பூச்சிகள் வேணுமானாலும் வீட்டு வாசல்ல வந்து என்ன செய்யும், கிடக்கு. ஒரு தடவை அப்படிதான். இன்னைக்கு நண்டு துறக்காவா என்ன சொல்றீங்க? நண்டு துறக்காவா எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு அதுக்கு பேர் வேற. கருன்னு தேல், பெரிய தேல் இருக்குல்ல, அது ஒரு நாள் என் காலில் போட்டுச்சு. ஆண்டவர் ஆனா ஒரு சேதமும் இல்லாம என்ன செஞ்சாரு, அப்படி தட்டினதுக்கு அப்புறமா தெரிஞ்சு அப்படியே மேல என்ன செய்யுது, அப்படியே சருன்னு ஏறுது. அப்படிதானே? அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா லைட்டை போட்டுட்டு என்னப்பா யாருப்பா இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இறங்குறோம். சரி, அப்போ இருட்டு அப்படின்னு சொன்னாலே முதலாவது பயம், ஒரு விதமான பயம். இருட்டு அப்படின்னு சொன்னாலே ஒண்ணு இல்லைனாலே, பொதுவாக இருட்டு வந்தாலே ஒரு பயம் வருது. எல்லாருக்குள்ள என்ன செய்யுது, ஒரு பயம் வருது. இரண்டாவது, சில ஆபத்துகள் சூழ்ந்து இருக்கிறது. சில ஆபத்துகள் என்ன செய்யுது, சூழ்ந்து வருகிறது. அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் கூட இருந்து பகல்ல வழிகாட்டுகிறது மாத்திரமல்ல, இந்த இருட்டு நேரத்துல உன் பயத்தை போக்குகிறதற்காக, உன் பயத்தை போக்குகிறதற்காகவும் உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுகிறதற்காகவும் இரவிலே நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க ஒருவேளை பல காரியங்களை குறித்து பயப்படுறீங்களா? எப்ப பார்த்தாலும் உங்க சிந்தனைகள் அந்த காரியங்களே வந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குதா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஏசப்பா உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா உங்க பயம் மாறிடும். அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில வருகிற ஆபத்துகள் இருந்து உங்க ஆண்டவர் விடுவித்து காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், உங்களுடைய வாழ்க்கை பாதையில நீங்க எந்த வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வழிகாட்டுவார். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருளான சூழ்நிலைகள் உங்களை பயத்தை நீக்கி
உங்களை தைரியத்தோடு நீங்க தைரியமா நடக்கிறதுக்கு உங்களுக்கு வெளிச்சம் காட்டுவார். அல்லேலூயா. அருமையான சிஸ்டர் சொன்னாங்க, கண்ணை மூடினா கூட வெளிச்சம் தான் தெரியுது அப்படின்னு சொன்னா, எனக்கு வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால ஆமென். அப்போ கண்ணை மூடினாலும் வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால நம்ம தைரியமா அங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படித்தானே? தைரியமா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க நான் ஒரு 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 சின்ன கற்பனைக்கு வச்சுக்கலாம், இப்படி உட்காந்துருக்கீங்க, சடன்லி கரண்ட் போயிடுச்சு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? டார்ச் அடிக்கலாம், டார்ச் அடிப்பாங்க, டார்ச் அடிச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணணுமா? இப்போ எல்லாம் டெமோலாம் காட்டணுன்றீங்க. சரி, நல்லா கவனிங்க. கரண்ட் போயிடுச்சு. இப்போ எல்லாரும் நீங்க எல்லாம் அப்படி செல்லடு அப்படியே தேடுறீங்க. தேடுற நேரத்தில் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா, உங்க காலுக்குள்ள இப்படி லைட்டா ஒரு ஊரல் அப்படி சத்தம் கேட்குறது, அப்படி ஒரு ஃபீல் வருதுன்னு மட்டும் வைங்க. எத்தனை பேர் ஜம்ப் பண்ணி அந்த பக்கமா ஒரு ஆள் இந்த பக்கமா அந்த பக்கம் ஆமா ஜம்ப் பண்ணுவீங்களா? அப்போ யோசித்து பாருங்க. ஆனா இதே இது இப்போ இருக்கு. இப்போ இப்படி இந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. இப்பவும் அதே ஃபீல் வருது. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கால தூக்கி என்னது அந்த வெளிச்சம் வந்தாலே தைரியம் இருக்குதா? ஏசப்பா சொல்றாரு, என் மகனே என் மகளே, உன் வாழ்க்கையில் சில பயங்கள், உன் எதிர்காலத்தை குறித்த பயம், சில பேருக்கு குடும்பத்தை குறித்த பயம், சில பேருக்கு பிள்ளைகளை குறித்த பயம், சில பேருடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிறதான பலவிதமான பயங்கள், சிலருடைய வார்த்தைகளினால் உண்டாகிற பயம், என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கு இல்லையா? ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நீ பயப்படாத. நான் பயத்தை எல்லாம் நான் போக்குவேன். நான் உன்னை பயத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, என் பிரசன்னம் உன் கூடவே இருந்து உனக்கு வெளிச்சமாக இருந்து நடத்தும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு பயம் வரும்போது, எதை குறித்தாவது பயம் வருது, ரொம்ப பயம் வருது, நீங்க ஏதாவது நடந்துருமோ அல்லது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னா, நீங்க ஒரே ஒரு அவன் நாமத்தை நோக்கி கூப்பிடணும். ஏசப்பான்னு நீங்க கூப்பிட்டா அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, அவர் ஒளியில் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் வெளிச்சத்தின் தேவன். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல ஏசப்பா சொன்னாரு, நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. யாரு வெளிச்சம்? உலகத்திற்கு வெளிச்சம் யாரு? ஏசப்பா. நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் அவரு. நம்ம ஏசப்பா நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம வழி தவறி போக மாட்டோம். ஏசப்பா நம்ம கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளை எந்த விதமான தீமையும் நம்மளை பயம் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஆண்டவர் அவன் நிறைய காரியங்கள்ல, நான் இந்த காரியத்துல நான் உனக்கு வழியா இருக்கிறேன், நான் உனக்கு சத்தியமா இருக்கிறேன், நான் உனக்கு ஜீவனா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றேன், நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய வெளிச்சம் நம்ம குடும்பத்துல வந்துச்சுன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயம் எல்லாம் மாறி போகும். உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆபத்து. ரெண்டாவது நான் சொன்னேன், இந்த இருட்டுக்குள்ள ஆபத்துகள் மறைந்திருக்கிறது. அப்படிதானே? இருட்டுக்குள்ள, இருட்டு அப்படின்னு சொன்னாலே அந்த இருட்டுக்குள்ள அந்த ஆபத்துக்கான காரியங்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக தெரிய மாட்டேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும் நமக்கு என்ன செய்ய மாட்டேன், தெரிய மாட்டேன். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் நமக்கு ஆபத்துகளை கொண்டு வருகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறதற்காக நான் உனக்கு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உனக்கு இருளிலே உனக்கு வெளிச்சம் காட்டுகிற வெளிச்சமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஆபத்துகளில் இருந்து நம்மளை தப்ப வைக்கிறார், ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார், பொல்லாங்குகளில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். 91வது சங்கீதம் சொல்கிறது, ஆமென், இருளில் நடமாடும் மத்தியானத்தை பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாம இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் பெறுவார். அல்லேலூயா. அந்த முதல் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமான தேவனுடைய மறைவுல நீ இருக்கிற. அவர் கூட இருக்கிறார் இல்லையா? அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம எங்க இருக்கிறோம்னா இயேசுவுடைய மறைவுல இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், அவரே சொல்றாரு, என் பிரசன்னம் கூட இருக்கும், நான் உன்னை வழி நடத்துவேன். என்ன சொல்றாரு? ஆண்டவர், நான்
வழி நடத்துவேன். இரண்டாவது, உன்னை பயப்படுத்துகிற காரியங்களில் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். மூன்றாவது, உனக்கு விரோதமாய் வருகிற ஆபத்துகளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறன்னா, நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்னா ஏசப்பாவுடைய மறைவுல இருக்கிறோம். அல்லேலூயா. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஒரு வேலை குழப்பமா இருக்குதா, ஏசப்பா எங்களை வழி நடத்துங்க, என் பிள்ளைகளை வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவன் சாயந்தரம் 4 மணிக்கு படிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன ஜபம் வச்சிருக்கோம். ஜபம்னா டீச்சர்ஸ் வராங்க, அவன் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ் வராங்க. அவங்க வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் எக்ஸாமுக்காக எப்படியெல்லாம் ஆயத்தமாகணும். எக்ஸாமே ஒரு பயம் தானே. எக்ஸாம் சொன்னாலே ஒரு பயம். அதுலேயும் பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னால் இப்போ அவங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க, பொதுவாகவே சொல்லுவாங்க பப்ளிக் எக்ஸாம்லாம் வேண்டாம். நம்ம பிள்ளைங்களை எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனேயே எக்ஸாம் சிக்கு வந்துடுது, உடம்பு சரியில்லாம ஆயிருது. எக்ஸாம் அன்னைக்கு லூஸ் மோஷனா போகுது. ஒரு பக்கத்துல தலைவலி ஜோரம் எல்லாம் இது எல்லாமே வருதா? ஆமா வந்துடுது. ஏன்னா எக்ஸாம் பயம். அந்த இந்த பயம் வர வர இந்த சரீரம் அப்படியே ஒரு மாதிரி காட்டுது, எப்பா நீ போக வேண்டாம்ப்பா, இன்னைக்கு வந்து உனக்கு லூஸ் மோஷன், நீ அதனால நீ இன்னைக்கு போக வேண்டாம். ஆமா, இன்னைக்கு உனக்கு பயங்கர தலைவலி, அதனால நீ என்ன செய்ய வேண்டாம் இன்னைக்கு. ஆமா, சில பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சில நேரத்துல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ட்ரிக்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் வரும். ஏன்னு சொன்னா அவன் சரீரம் இவன் சிந்தனையில வருகிறது எல்லாம் அப்படியே என்ன செய்யுது சொல்லுது. அப்போ நான் ஏன் சொல்றேன்னா, அடுத்த வாரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்காக இந்த எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்க அவங்க நல்ல சில நேரத்தில் நான் நிறைய பார்க்குறேங்க, இந்த எக்ஸாம் டைம்ல தான் பிள்ளைங்க ரொம்ப சிக்காகி போறாங்க, உண்மையிலே பலவீனமாகி போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த சிக்னஸ் எல்லாம் வருது இல்லை, அதுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ண போறோம். உங்க பிள்ளைங்கள் எல்லாம் நீங்க அடுத்த வாரத்தில் நீங்க அனுப்பி வைங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. கடைசியாக அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சுகத்துக்காக, பிள்ளைங்க நல்ல முறையில் எக்ஸாம் எழுதுகிறதுக்காக நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். சரியா? சரி, அதற்காக சரி. அப்ப கவனிங்க, நான் 3 காரியங்கள் நான் சொல்லி முடிச்சிடறேன். சரியா? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்றேன். ஏசப்பா நம்ம கூட இருக்கேன், நான் என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடவே நான் இருக்கும்போது பகல்ல உன்னை நான் வழி நடத்துகிறேன். அல்லேலூயா. வாழ்க்கை பிரயாணத்துல நான் உன்னை வழி நடத்துவேன், சரியா உன்னை நடத்துவேன். பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். இரண்டாவது, நான் இருட்டுல, இந்த இருளின் மத்தியில நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இருளின் மத்தியில நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னா, இருள் என்பது பயத்தை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமென். அடுத்தால இந்த இருள் ஆபத்தை குறிக்கிறது. ஆபத்து எப்ப வேண்டுமானாலும் இருள் என்ன செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சிறகுகளாலே மாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கோழி வளர்க்குறீங்களா? யாரெல்லாம் கோழி வளர்க்குறீங்க? வீட்டுல கோழி வளர்க்குறீங்களா? இங்கே இருக்கு. கோழி முட்டை அடை வச்சிருக்கீங்களா? அடை, இந்த குஞ்சு பொறிக்கிறதுக்காக அடை வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா, இந்த குஞ்சு பொறிச்ச உடனே குட்டி குட்டி கோழியா நிறைய வந்துடும். இந்த தாய் கோழி கூடவே அப்படியே கூட்டம் கூட்டமா அப்படியே ஓடும், அப்படியே நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே நடக்கும். எங்க ஊர்லாம் கிராமம், இங்கெல்லாம் காக்காலாம் வருதான்னு தெரியல. அந்த குஞ்சு கோழியை தூக்குகிறதுக்கு காக்கா என்ன செய்யும்? காக்கா வரும், அந்த பருந்துன்னு சொல்லுவாங்க. பருந்து வரும். கழுகு இல்ல, பருந்து வரும். அப்படி சங்கன்னு வரும், அப்படியே தூக்கிட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆமா, போயிடும். நான் ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்து பார்த்தேன். எங்க வீட்டுல கோழி அப்போ இருந்தது. அப்போ நான் பார்த்தேன், நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த குஞ்சு கோழிகள் எல்லாம் இந்த தாய் பறவை அப்படியே தோன்ற உடனே எல்லாம் இந்த காலை வச்சு பறந்த உடனே அங்க என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியாது, எல்லாம் கூட்டமா போய் அங்க அப்படியே பார்த்துருக்கீங்களா? அதே மண்ணுதான். இந்த தாய் கோழி வந்து 2 கிண்டுனாலே உடனே வந்து என்ன செய்வாங்க? 4 கொத்துவாங்க அவங்க. நான் பார்த்தேன், என்னடா சாப்பாடு ஏதாவது இருக்கானா? நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, ஆனா அதுக்கு இருக்கு. அல்லேலூயா. தாய் பறவை அதை பொசிக்குது. தாய் பறவைக்கு தெரியுது. அப்போ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த குஞ்சுகள் எல்லாம் அப்படியே இருந்த உடனே நல்ல இந்த தாய் பறவை, நீங்க நல்லா கவனிங்க, இனிமையாவது கவனிங்க. இந்த சாப்பாடு கொடுக்கும் போது ஒரு சத்தம் வரும். ஆமா, அப்படின்ன உடனே இப்போ குஞ்சுகளுக்குலாம் தெரியுது, நம்ம அம்மா கூப்பிடுறாங்க, சாப்பிடுவாங்க. ஏன் சாப்பாடு? நம்ம வீட்டுல பிள்ளைங்கள் எல்லாம் சாப்பாடு ரெடி, வான்ற மாதிரி. அது உடனே அங்க சாப்பாடு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தபோது அப்படியே இப்போ இந்த தாய் கோழி சத்தம் போட்டுச்சுங்க.
சத்தம் வேற மாதிரி. இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் பார்த்த உடனே உண்மையில இது நான் பார்த்தேங்க, இந்த மெதுவான சத்தத்துக்கும் இந்த சத்தம் கொஞ்சம் ஹையா போகுது. இது கொஞ்சம் இழுத்து சத்தம் போடுது. இந்த இழுத்து சத்தம் போடுற இந்த சத்தத்தை கேட்ட உடனே கொஞ்சம் தள்ளி இருந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, குடுகுடுன்னு ஓடி வந்துச்சு. ஓடி வந்து இப்ப சாப்பாடு ஏதாவது கிடைக்கணும் கேட்கல, அப்படி வந்து என்ன செஞ்சிச்சு. அப்பதான் பார்த்தேன், இது ஓடி வரும்போது அங்க இருந்து பருந்து என்ன செய்யுது, வரந்து வரும்போது இந்த கோழி கொஞ்சம் இதை அடைச்சு வச்சுட்டு, இந்த கோழி இருக்குல்ல இப்படி நிக்குது. ஆமே, அந்த நேரத்துலலாம் பருந்தோ கோழி காகமோ கோழி கையில கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். போட்டு பிச்சு கொன்னே போட்டுக்கலாம் அப்படிலாம் வீடியோலாம் இருக்கு. அவன் காக்கா கோழி கையில மாட்டி காக்காவே கொண்டுச்சு. காக்கா மேல எவ்வளவு பறக்கும், கையில மாட்டினதை விடலை. என்னன்னு சொல்லி கேட்டா, ஆபத்து வருது ஓடிவா அப்படிங்கிற அந்த சத்தம், அந்த ஹை சத்தம். அப்போ கோழி குஞ்சு அப்பதான் முட்டையில இருந்து வந்திருந்தாலும் அதுக்கு தெரியுது, என் அம்மாவுடைய சத்தம் என்னை அவன் தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறதுக்காக அழைக்குது. அப்ப ஓடி வந்து செட்டைக்குள்ள இருந்த பிறகு அந்த கோழிகளை எல்லாம் அந்த செட்டைகளின் மறைகளை பாதுகாக்கிறது. எவ்வளவு பெரிய பறந்து வந்தாலும் கோழியினுடைய சிறகுக்கு கீழே இருக்கிறத யாரும் பறிக்க முடியாது. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சிறகுகளாலே உன்னை நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்படி மூடுகிறாரோ, ஆபத்துகள் வந்தாலும் பொல்லாப்புகள் வந்தாலும் நம்மளை எங்க மூடுகிறார், சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். சரி, இப்ப கவனிங்க, வழி நடத்துகிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பயத்தெல்லாம் நீக்கி நம்ம தைரியமாய் முன் செல்லுகிறதற்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆபத்து வரும்போது அந்த ஆபத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது இப்ப நமக்கு கவலை இருக்குமா, நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்படிதானே? அதான் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் கூட இருந்து உனக்கு நான் சமாதானத்தை தருவேன், இளைப்பாறுதலை நான் தருவேன், என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும், அந்த இவைகளுக்கெல்லாம் உன்னை விலக்கி நான் பாதுகாத்து உனக்கு நான் சமாதானத்தை தருவேன். புரிஞ்சிச்சு? கண்களை மூடி ஜெபம். ஒரே ஒரு காரியமா கேட்கணும், உங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாது. ஏசப்பா என் கூட இருங்க, என் கூட இருங்க. ஏசப்பா என் குடும்பத்தில் இருங்க, ஏசப்பா என் பிள்ளைங்களோட இருங்க. நீங்க கூட இருந்தா நாங்க சரியான பாதையில நடப்போம். நீங்க எங்க கூட இருந்தா எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயமும் மாறி போயிடும். நீங்க எங்க கூட இருந்தா ஏசப்பா எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்வீங்க. நீங்க எங்க கூட இருந்தா எந்த சோதனையும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை சமாதானமான நடத்துவீங்கப்பா. சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, துக்கத்தில் இருக்கிறீங்களா, இந்த நேரம் இதுதான் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போதும். ஏசப்பா நீங்க வாங்க, என் பிரசன்னம் கூட இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா நீங்க என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. நீங்க என் பயத்தை எல்லாம் போக்குங்கப்பான்னு சொல்லுங்க. ஏதாவது சில காரியங்கள் உங்க வாழ்க்கையை பயமுறுத்திக்கிட்டே இருக்குதா, ஏசப்பா சொல்றேன், நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே, நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நான் பயத்தை போக்குவேன் ஆண்டவர் சொல்றேன். சில ஆபத்துகள் உங்க வாழ்க்கையில் வருகிறது போல உங்களுக்கு தோன்றுகிற சில நேரத்தில் சில பேருக்கு ராத்திரியில் கெட்ட சொப்பனம், ராத்திரி ஆனாலே சில பேருக்கு ரொம்ப பயம், சில ராத்திரி நேரங்கள் ஆனாலே சில பேருடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு கலக்கம், பயம். அந்த சொல்ற நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன், அவன் கூடவே இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா என் கூடவே இருங்கப்பா, ஏசப்பா என் குடும்பத்தோடு இருங்கப்பா, ஏசப்பா என் பிள்ளைகளோடு இருங்கப்பா, ஏசப்பா நீங்க என்ன நடத்துங்கப்பா. என் கூடவே இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்தில் இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, வாழ
கூப்பிடுங்கப்பா. அலைங்க ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவான், நம்மை வழிகாட்டுவான், நம்முடைய இருள் வாழ்க்கையை மாற்றுவான், நம்முடைய கண்ணீரை துடைப்பான், நம்முடைய ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாப்பான். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமா இருக்கிறான். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தகப்பன் அவர். ஒரு அவன் தாயை போல தேற்றுகிற ஒரு தெய்வம் அவர். நம்முடைய இருதயத்தை யார் அறிந்தாலும் அறிந்து கொள்ளனாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறார். அவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்ம ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, எங்களை நேசிக்கிற தெய்வம், எங்களுக்கு அன்பு கூறுகிற தெய்வம், உங்களுடைய அன்பு பெரியதப்பா. என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னம் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை தரட்டும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தரட்டும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தரட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான போராட்டங்களில் இருந்தும் ஒரு விடுதலையை தந்து நீங்க நடத்துங்கப்பா. நான் ஜெபிக்கிறேன். விசேஷமா இந்த குடும்பத்தின் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க பிரயாசப்பட்டு ஆண்டவரே இந்த ஜெப கூடுகை வைத்திருக்கிறாங்க. அவங்க இருதயத்துல ஆண்டவரே இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. கடந்த நாட்களில நீங்க செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி. இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே இந்த வீராபுரத்துல இருக்கிற அந்த இடத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பட்டா வருகிறதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க, வழிகளை கர்த்தர் திறந்து கொடுங்க. ஆண்டவரே அப்பா அருமையான சகோதரருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சகோதரியை பலப்படுத்துங்க. கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் இப்பொழுது உங்களுடைய கரம் அமரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீ வெளிச்சமாய் இருந்து நடத்தும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மாறி போகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்